Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. நம்ம சேனல் இன்னும் நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கங்க. கூடவே இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல சாஃப்ட்டான ஜூஸியான பேக்கரி ஸ்டைல் பாதுஷா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பாதுஷா அப்படியே ரியலா பேக்கரி ஸ்டைல்ல நம்ம எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பாதுஷா பண்றதுக்காக 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துர்க்கேன். இப்போ இந்த மைதா மாவு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பின்னாடி ட்ரையா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவு உருக்கின வெண்ணெய் எடுத்துர்க்கேன். வெண்ணெய் அல்லது நெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பட்டரை ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா மாவுக்கு 1/4 கப் பட்டர் அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டர் சேர்த்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் வந்து இளம் சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் நம்ம அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் லைட் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கும் ஒரு பூரி மாவு பதத்துக்கும் நடுவில் ஒரு மாதிரி நல்ல சாஃப்டான ஒரு பதத்துக்கு கொண்டு வரணும். 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். அதில் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவை பிசைங்க, மொத்தமாக சேர்த்துறாதீங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து அந்த மாவை ரெடி பண்ணும் பொழுது நம்ம ஒவ்வொரு பாதுஷாவாக ரெடி பண்ணி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணும் பொழுது அது கிடைக்கிற கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ஒரே ஈவனாக எல்லா சைடும் ஒரே மாதிரி கலரில் பர்ஃபெக்டாக நமக்கு கொண்டு வர முடியும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்ட் பேக்கரி ஸ்டைல் பாதுஷா கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அந்த மாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். மாவு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மாவை விரித்து ஒரு பாலாக ரெடி பண்ணி மறுபடியும் அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ அந்த சர்க்கரை நல்லா அந்த தண்ணியில் கரைய வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாதுஷா பண்ணுறதுக்கு ஏலக்காய் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம கடைகளில் சாப்பிடும் பொழுது அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அதில் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க, அதுதான் அந்த ரோஸ் எசன்ஸ். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா கடைகள்லையும் இப்போ கிடைக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி நமக்கு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சக்கரை பாகு ரெடி பண்ணுங்கள். எந்த டைமில் அந்த பாகுபதம் வரும் நமக்கு தெரியாது. அதனால் பக்கத்துலேயே இருந்து இந்த சக்கரை நல்லா கரைஞ்ச பின்னாடி அந்த கம்பி பதம் வரும், டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். சக்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் எடுத்து பார்க்கலாம். அந்த ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கிளியராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சக்கரை பாகு நம்ம கம்மியாக தண்ணி சேர்த்து தான் ரெடி பண்ணுறோம். பாகுப்பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சறனால ஆற அந்த சக்கரை பாகு கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சக்கரை பாகு கெட்டியாகாமல் நீர்ம நிலையில் இருக்கும். இப்போ நம்மளோட பாதுஷா மாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நமக்கு வேணுங்கிற சைஸில் பால்ஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் மைதா மாவில் டோட்டலாக ஒரு 9 பாதுஷா கிடச்சிது. அதாவது இந்த மாதிரி சைஸில் நீங்கள் பால்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 9 பாதுஷா கிடைக்கும். கொஞ்சம் சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியான அளவில் கிடைக்கும்.
இப்போது அந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு தட்டுங்க. தட்டிட்டு சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போடுங்க. அவ்வளோதான். இதான் அந்த பாதுஷாவோட ஷேப். சின்ன சின்ன பால்ஸாக எடுத்தால் நிறைய பாதுஷா கிடைக்கும். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்தால் 9 பாதுஷா கிடைக்கும். இதோட பெரிய சைஸ் வந்து எடுக்க முடியாது, ஏன்னா கடைகளிலே மீடியம் சைஸ் இல்லாட்டி அதோட சின்ன சைஸ் அப்படி தான் வச்சுருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு பாதுஷாவும் எடுத்து இந்த மாதிரி கிராக்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு தட்டிட்டு சென்டரில் ஒரு சின்ன ஹோல், ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி வந்துடும். இது அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரும்பொழுது இன்னும் நல்லா உப்பி நல்லா விரிஞ்சு அழகாக வரும். ஒரு பூ மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாதுஷாவை ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா சூடான பின்னாடி அந்த பாதுஷாவை ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்லா எல்லா சைடும் ஒரே கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு கருகலாகவும் ஒரு சைடு அந்த பர்ஃபெக்ட் கலர் அந்த மாதிரி இல்லாமல் பக்கத்துலேயே இருந்து டைமுக்கு டைம் அந்த இதை திருப்பி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் கலரில் நமக்கு பாதுஷா கிடைக்கும். வேகமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக ஃப்ளேம் அதிகமாக வச்சிடாதீங்க. ஒரே ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது எல்லாமே நல்லா வெந்து கரெக்டான கலரில் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சைட் ஓரளவு ஃப்ரை ஆன பின்னாடி அடுத்த சைடு திருப்பி போட்டோம். இப்போ திருப்பி அடுத்த சைடு இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, அதாவது 2 to 3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. இதே மாதிரி 3 அந்த பேனில் ஆட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், முன்னாடிக்கு இப்போது கலர் நல்லா மாறி இருக்கு. எல்லா சைடும் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் கலர்ஸ். இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் கிடைக்கணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் சிரப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை அது வந்து திருப்பி திருப்பி போடணும். இப்போ சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு சைடு நல்லா ஊறி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த சைடு திருப்பி விடணும். இதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சுகரில் அந்த பாதுஷா நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போது ஃபைனலாக அந்த பாதுஷாவை டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்காக சுகர் கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி மேலே கார்னிஷிங்காக லைட்டாக தூவி விடுறேன். நம்ம கடைகள்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கலர் சுகர் போட்டு அதுக்கு மேலே நட்ஸ் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போது அந்த சுகரை தூவிட்டோம் இல்லையா, அதுக்கடுத்து சென்டரில் பிஸ்தா பருப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் வச்சுருக்கேன். அப்படியே அழகாக பேக்கரி ஸ்டைலில் கிடச்சி வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.